ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோகிராஃப் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 4குள்ளே போயிடலாம். 4ஓட ஸ்டார்டிங்கே தெரியோட கன்யூட்டியாக தான் காமிக்கிறாங்க. இவன் அந்த வாட்சை பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அட பாவி, என்னோட 27 வருஷம் சிங்கிள் லைஃபுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட்டு கிஸ்டா, அதுவும் உன் கூட எடா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் கையை பிடிச்சி இந்த வாட்சை நீ எப்போ வாங்கின அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இவனும் இருந்துட்டு நான் போன மாதம் தான் வாங்கினேன், என்னோட மொபைலை வந்து சேஞ்ச் பண்ண போகும்போது இதை வாங்கினேன், நான் ஒரு டைமில் கட்ட மாட்டேன், சும்மா வெளியே வரும்போது கட்டுவேன், நீ அப்போ பார்த்துருக்க மாட்டேன், அதான் இப்போ பார்த்துட்டு கேட்குறேன், ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவ இருந்துட்டு இப்போல்லாம் நீ வர வர என் மேலே கேரே பண்ணுறதில்ல, நீ இன்னும் கொஞ்சம் என் மேலே கேர் காமிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல தேகோக்கு ஒன்றும் புரியலை. 2 பேரும் மாற்றி மாற்றி லுக்கு விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அங்கே 2 பேர்த்துக்கு கொஞ்சம் ஜலஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த கஃபேக்காரர் இருந்துட்டு சரி வாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து நீட்ட அந்த ட்ரிங்க்ஸை தேகோ வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு மடக்குன்ட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒன்றுமே புரியல. அடே ஏன்டா இப்படி குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் குடிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே இருக்கிற மொத்தம் 3 பேருமே எந்திரிக்கிறாங்க. இவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். ரெஸ்ட் ரூம் போய் அங்கே இருக்கிற தண்ணியில் நல்லா முகத்தை வச்சு முக்கிட்டு இருக்கான். முக்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது அவனோட கண்ணை பார்க்கணுமே, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த மிரரில் அவன் கண்ணு தெரியும் பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்க ரெஸ்ட் ரூமுக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டான். ஃப்ரெண்டு இருந்துட்டு டே நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃப்ரெண்டும் இருந்துட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்புறம் இந்த சீனை கட் பண்ணால் அப்புறம் 4 பேருமே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. 4 பேருமே ஃபுல் போதையில் இருக்காங்க. இவனுக்கு திங்கிங் ஃபுல்லாக அந்த கிஸ் மேலே தான் இருக்குது, யாரா கிஸ் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் திங்கிங்லாம் இருக்குது. இவங்க 3 பேர் என்னடானா நான் தான் தேகாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன், இல்லை நான் தான் கூப்பிட்டுட்டு போவேன், நான் தான் கூப்பிட்டுட்டு போவேன்ட்டு 3 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கா பயங்கரமாக கடுப்பாயிட்டுருக்கு. டக்குன்ட்டு எந்திரிச்சு என் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு நல்லாவே வழி தெரியும், நீங்கள் எவனும் என் கூட வர வேணாண்டா போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் 4 பேர் ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரனுக்கு கொஞ்சம் காண்டா இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் டிஎல் வந்துட்டு இருக்கான், இந்த பக்கம் தோகோ பக்கத்தில் அந்த கஃபேக்காரன் வந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் வந்து கஃபேக்காரன் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கான். அவனால் தோகோ கூட வர முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு காண்டாயிட்டுருக்கு. இவங்க 4 பேர் என்னடானா அந்த ஃபுல் ரோட்டே எனக்கு என்ன எங்கள் அப்பா விட்ட ரோடுரா அப்படிங்கிற மாதிரி ரோட்டை மறைச்சிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. போகிறவங்களுக்கு வழி விடுற மாதிரி தெரியல. போகிறவன் வரவெல்லாம் இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்போ அந்த கஃபேக்காரன் பையன் இருந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட அடே நம்ம எல்லாரும் சோல்ஜர்ஸா, அப்படி இல்லாட்டி வேற என்ன வேண்டா, இப்படி ஏன்டா வரிசையாக நடந்து வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்ட ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு உனக்கு பிடிக்கலாட்டி பின்னாடி நடந்து வாடா, அதுவும் பிடிக்கலையா மரியாதையாக மூடிட்டு வீட்டுக்கு ஓடி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க நம்ம தேகோ திரும்பி நம்ம டீம் லீடரை பார்க்குறான். டீம் லீடர் வீடு வந்து அந்த பக்கம் போகணும் போல். தேகோ இருந்துட்டு டீம் லீடரை பார்த்து ஆமாம் நீங்கள் ஏன் இந்த பக்கம் வரீங்க, உங்கள் வீடு அந்த பக்கம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல டீம் லீடரும் இருந்துட்டு அது நான் இந்த பக்கம் தான் தாண்டி போகணும், அதனால தான் அப்படியே வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே வீடு பக்கமும் வந்துட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரர் இருந்துட்டு இதோ எங்கள் வீடு வந்துடுச்சு, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கஃபேக்காரர் இருந்துட்டு தேகோ கையை பிடிச்சிட்டு தேகோ இந்த மாதிரி உன்னை வீட்டுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதை விட நெக்ஸ்ட் டைம் உன் வீட்லேயே வந்து குடிக்கலாமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃப்ரெண்டுக்காரனுக்கு கடுப்பாயிட்டு அவன் கையிலேயே அடிக்கிறான். அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேயே அடிக்கிறான். கஃபேக்காரர் இருந்துட்டு டேய் நான் உன்னோட வீட்லேயே குடிக்கிறதுக்கு கேட்டேன், தேகோட வீட்டில் தான்ற குடிக்கிறதுக்கு கேட்டேன், அவன் தான் முடிவு பண்ணணும் ஓகேவா இல்லையான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க டிஎல் இருந்துட்டு இதை பற்றி நம்ம அப்புறமேட்டா பேசலாம், இப்போ தேகோக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தேவோவும் இருந்துட்டு எப்பா சாமி நல்லவன்டா நீ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டிஎலும் இருந்துட்டு சரி ஓகே நீ நல்லா ரெஸ்ட் எடு, மறுபடியும் எங்கேயும் கீழே விழுந்துடாது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுக்காரனும் இருந்துட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தேகோ உள்ளே போகாமல் வெளியவே நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் அவனையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் டக்குன்ட்டு குனிஞ்சு நம்ம தேகோட ஷூ லேஸ் வந்து கலண்டிருக்கும், அதை வந்து கட்டி விட்டுட்டு இருக்கேன், இவன் இருந்துட்டு என்ன பண்ணுறேன் நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்ல இந்த மாதிரி கட்டினா கலண்டுருன்ட்டு, இப்போ கலராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்ஸ் இதெல்லாமே லேஸ் இதெல்லாமே கட்டி விட்டுட்டு அவனை பார்க்குறான். இவனுக்கா இப்போ ரொம்ப க்யூட்டாக தெரியறான். அவனோட கண்ணு லிப்ஸு மூக்குன்ட்டு ஒவ்வொன்றையா அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான் தேகோ. இவனும் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டாங்க 2 பேருமே, விட்டா கிஸ் பண்ணியிருப்பாங்க. தேகோ டக்குன்ட்டு அவன் தள்ளி விட்டுட்டு ஏன்டா இவ்வளோ கிட்ட வர, எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுக்காரன் டக்குன்ட்டு அவன் முடியை கழிச்சு விட்டுட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஃப்ரெண்டுக்காரனும் தேகோவும் பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க.
ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்குள்ளே போக வீட்டில் ஆல்ரெடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. எவன்டா அவன் என் வீட்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டையை தூக்கிட்டு அடிக்க போக அங்கேருந்து ஒரு சவுண்டு, என்னை அடிச்சிருவியா நீ அப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் அந்த சவுண்டை கேட்டுட்டு பயந்துட்டான். யாருன்ட்டு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரனோட சிஸ்டர் தான் வந்திருக்காங்க. சிஸ்டரை பார்த்துட்டு நீ ஏன் வரேன்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க சிஸ்டரும் இருந்துட்டு நான் எத்தனை தாட்டி கால் பண்ணுறது, நீ தான் அட்டனே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஃபோன் எடுத்து பார்க்குறான். நிறைய கால் வந்திருக்கு. சாரி நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அக்காவும் இருந்துட்டு சரி நீ வந்து தேக ஒப்பா கூட தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் இருந்துட்டு அப்போனா சரி நான் போய் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு நான் அவர் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இவ இருந்துட்டு ஏய் அவன் ஆல்ரெடி குடிச்சிட்டாண்டி போகாதடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு அப்போ நீயும் அவரும் ஒன்றா தான் குடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு இவனும் இருந்துட்டு ஆமான்னு சொல்ல என்னோட அம்மாவோட பையன் இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு டே உன்னோட தம்பி இப்படியெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் இருந்துட்டு அப்போனா நான் இப்போ தான் போய் அவங்கள அதிகமாக பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆர்வமாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறா. இவனு நில்றி அவன் தான் ஆல்ரெடி குடிச்சிருக்கான்னு சொல்கிறேன்ல நீ ஏன் அங்கே போகிற, நில்லு நில்லு இரு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே டிஎல்லை காமிக்கிறாங்க. டிஎல் காரில் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஃபோன் வருது. இன்னைக்கு டிஎல்லோட பர்த்டே போல், அதனால் ஃப்ரெண்டாக இல்லை ஃபேமிலியான்ட்டு தெரியல யாரோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு எங்கடா போயிட்டு உன் பர்த்டேக்காண்டி இங்கே நாங்கள் எல்லாருமே இருக்கோம், உன்னோட கேக் கூட மெல்ட் ஆகி போயிடுச்சு, எங்கே இருக்க நீ, யாரையாவது பார்த்துக்கிட்டு இருக்க இல்லை யார் கூடயாவது இருக்கியா, நாங்கள்லாம் குடிபோதையில் இருக்கோம், நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு இருந்து சவுண்டு கேட்குது. இவனும் இருந்துட்டு சாரி நெக்ஸ்ட் டைம் வந்து டின்னர் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்போனா இன்னைக்கு நம்ம டிஎல்லோட பர்த்டே. இங்கே தேகோ காமிச்சா தேகோ கவுச்சில் சாஞ்சு படுத்துக்கிட்டு இப்போ வரும்போது நடந்த எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். டிஎல் வந்து ஆப்போசிட் சைடு போகணும், ஆனால் இவனுக்காண்டி இவன் வீட்டு பக்கமாக வந்தார். ஏன் இந்த பக்கமாக வரீங்க, உங்கள் வீடு அந்த பக்கம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இல்லை நான் இந்த பக்கம் தான் தாண்டி போகணும் அதனால தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதையும் நினச்சி பார்க்குறான். அப்புறம் ஃப்ரெண்டுக்கார இப்போ சாக்ஸ் கட்டி விட்டான் இல்லையா, அதையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க வீட்டோட காலிங் பெல் வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவனும் சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே ஃப்ரெண்டுக்காரனோட சிஸ்டர் தான் நிற்கிறா. சிஸ்டரை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹே நீ எப்போ கொரியாவுக்கு திரும்பி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் இருந்துட்டு அது எனக்கு ஹாலிடே இருந்துச்சா அதான் உடனே வந்துட்டேன், என்னை எப்படியே வாசல்லையே தான் நிற்க வைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு வா உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அப்போ தான் பார்க்குறான் வெளியே ஃப்ரெண்டுக்காரனும் நிற்கிறான். அப்புறம் என்ன 3 பேரும் சரக்கடிச்சிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம தேகோக்கு வந்து டீம் லீடர்கிட்ட இருந்தும் அப்புறம் அந்த கஃபேக்காரர் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்தும் மெசேஜ் வருது. இவனும் எடுத்து பார்க்குறான். அதை வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த டைமில் உனக்கு யார் வந்து மெசேஜ் அனுப்பிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டேனான்ட்டு செக் பண்ணுறாங்க, அதான் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு ஓ அப்படியா, பொதுவாக பசங்கள்லாம் இந்த மாதிரி செக் பண்ணுவாங்களா இன்னொரு பசங்க வீட்டுக்கு சேஃப்டியாக போயிட்டாங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனு இருந்துட்டான் அதெல்லாம் இல்லை ஆனால் என்னன்ட்டு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இவளும் இருந்துட்டு சரி ஓகே நான் கொரியாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, வெளியே போய் நைட்டு வியூலாம் எப்படி இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன், நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் என்னை தேடாத அப்படிங்கிற மாதிரி தம்பிக்கிட்ட சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. இவனா எங்கடி போகிற நில்றி நில்றி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. அவள் கேட்காம போயிடுறான். இவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க, ஆனால் 2 பேருக்குமே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அப்பன்னு பார்த்து இந்த டிவியில் வேற கிஸ் பண்ணுற மாதிரி சீன் வேற வந்துட்டுருக்கு. இதை வேற இவங்க 2 பேர் பார்த்துட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. தேகம் அங்கேருந்து போகலான்ட்டு நினைக்கிறான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரன் அவன் கையை பிடிச்சி அங்கேயே உட்கார வைக்கிறான். தேகுக்கு ஒன்றும் புரியலை, அவனையே பார்த்துட்டு இருக்கான். தேகோ இருந்துட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட டேய் என்னடா ஆச்சு, நான் தண்ணி குடிக்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டு இருந்துட்டு இப்போ வா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு இப்போனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு அது வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு புரிஞ்சிருச்சு கிஸ்ஸை பற்றி தான் பேசுகிறான்ட்டு. இவன் இருந்துட்டு நீ அதிகமாக குடிச்சிட்டேன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இல்லை நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு லூஸ் மாதிரி பேசாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் போக போகிறான். திரும்பவும் கையை பிடிச்சிட்டு உனக்கு நிஜமாவே எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படியே சின்னதாக ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு. இவன் கீழே விழுக போக டிஎல் வந்து அவனை கேட்ச் பிடிச்சிட்டு பார்த்து கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் தேங்க்யூன்னு சொல்லியிருப்பான். அப்படியே அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து 2 பேருக்கு கிஸ் பண்ணணும் மாதிரி தோணியிருக்கு போல், லைட்டாக கொஞ்சம் க்ளோஸாக வந்திருப்பாங்க. இவன் அதை பார்த்துட்டு டக்குன்ட்டு ஓடி போய் தேவ கையை பிடிச்சிட்டு வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்பன்ட்டு பார்த்து அந்த கஃபேக்காரன் இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு இருக்கான், நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கா பயங்கர காண்டா இருக்குது, ஃப்ரெண்டுக்காரனுக்கு வாடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் தேகோவை. அப்புறம் இவன் தான் அவனை அப்படியே உப்பு மூட்டை அழகாக தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கும் போதே
செய்யவும் வழியில அந்த பிளாசம் பூ இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே உதிர்ந்துக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதை விட ஹாப்பியாக அவன் வந்து எதை நினச்சி ஃபீல் பண்ணுறான்னா, தேகோ வந்து அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கான்ல அதை நினச்சி தான் அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான மூடுலேயே இருக்கான். இவன் இப்படி ஹாப்பியாக இருக்க தேகோ வந்து லைட்டாக கண் முழிக்கிறான். கண் முழிக்க இவன் இருந்துட்டு, டேய் நான் எத்தனை தாட்டி உங்ககிட்ட சொல்கிறது அதிகமாக குடிக்காதான்ட்டு, முதல்ல கீழே இறங்குடா ரொம்ப வெயிட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் அவனை கீழேயும் இறக்கி விட்டுறான். கீழே இறக்கி விட்டுட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அழகாக வீட்டுக்கும் கூட்டிட்டு வரான். ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு தேகோகிட்ட, தேகோ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் யார்ரா டிஎல்ல கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு, டேய் லூஸு மாதிரி பேசாதடா, நான் வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நைட் டின்னர் வாங்கி தரேன்ட்டு, ஆனால் கடைசியில் பில் வந்து அவர் தான் பே பண்ணார், அதனால நான் மறுபடியும் அவருக்கு டின்னர் வாங்கி தரேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் லூஸ் மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தேகோ. அதுக்கு இவனும் இருந்துட்டு, எனக்கு நீ அடுத்தவங்க கூட சாப்பிட்றது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாய மூடலை, அவன் தான் குடிபோதையில் இருக்கான்ல, நிற்கிறதுக்கே அவனுக்கு தெம்பு இல்லை. மயங்கி அப்படியே ஃப்ரெண்டுக்காரன் மேலே சாயிறான். சாயிறது என்ன ஆயிடுது, லைட்டாக கிஸ் மாதிரி ஆயிடுது, லிப்ஸும் டச் ஆயிடுது. ஃப்ரெண்டுக்காரனுக்கெல்லாம் அட்டர் ஷாக்காக இருக்கு, என்ன பொசுக்குன்ட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நிமித்தி அவனை பார்த்தா அவன் வேற ரொம்ப க்யூட்டாக அப்படியே தூங்குற மாதிரியே இருக்கானா, இவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இவன் தான் அவனை வந்து கிஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்னமோ நம்ம தேகோ தான். தேகோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டுக்காரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஓ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுன்ட்டு சொல்ல முடியாதோ, பாய் ஃப்ரெண்டுன்ட்டே சொல்லலாமா, இல்லை ஃப்ரெண்டுன்ட்டே சொல்லலாமா, இல்லை ஊடல டேரக்டர் இந்த கதையில் வேறு ஏதாவது ட்விஸ்ட்டு கொண்டு வராரான்னு தெரியலை. அதையும் நம்ம போக போக தான் பார்க்கணும். இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்கிறதோட எபிசோட் 4 இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. ஓகே பாய்.